உப்புமாவுக்கு ராகியை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானது. இப்போ 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட அதே அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சது. இப்போ நம்ம அதில் கட் பண்ணி வெங்காயம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயம், இது கூட சும்மா ஒரு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, பதங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலை, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதில் கலந்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ரவை ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்தாச்சு. இதில் இப்போ நம்ம தண்ணி சூடாக்கி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா சுடுதண்ணியாக எடுத்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு உடனே டக்குன்னு கறி விடாமல், கட்டி விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் போட்டுட்டு கலந்து விடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சைடு ஓரங்களாம் எடுத்துகிட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிம்மிலே தான் போட்டுக்கிறோன்னா, இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மில்லட்டில் செய்யறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா ஒரு ருச்சியாக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம சிம்மிலே போட்டு மூடி போட்டுக்கோங்க. அப்படியே இருக்கலாம். இப்போ நமக்கு சிம்மில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உப்புமானே நம்ம ரவையில் தாங்க நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகியில் கூட இப்படி நல்லா சுவையாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்த்திங்களா, அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் கிண்டுறது பாத்திரத்தில் ஒட்டவே இல்லைங்க, நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா நெகித்தியாகவே கிண்டிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த உப்புமா. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ரெசிபீஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ரெசிபிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நிறையா பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு கமெண்ட் விடுங்க. இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணால் கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.